இந்த அலி அவர்களுடைய அந்த அலி போனார்ல, அவருடைய படைப்பணம் எவ்வளவு, ஒவ்வொருத்தருடைய படைப்பணம் எவ்வளவு என்பதில் கூட குறை என்ன செய்கிறாங்கன்னா ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் அது ஷாபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கூடுதல் தகவல், அது சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அது சொல்லணும்ல. அலியுடைய படையில் 50,000 பேர் இருந்தாங்க. அலியுடைய அந்த இராணுவம் இருக்குல்ல, அவருடைய படையில் 50,000 பேர் இருந்தாங்கன்னு ஷாபி என்பவர் சொல்கிறார். இந்த ஷாபி என்பவர் 82 வயசில் மௌத்தாகிறார். இவர் மௌத்தாகிற வருஷம் 105 ஹிஜ்ரி 105 மௌத்தா போகிறாரு. மூத்தா போகும் பொழுது அவருடைய வயசு 82. அப்போ எப்போ பிறந்திருக்காருன்னா, இவர் ஹிஜ்ரி 23 பிறந்திருக்கிறார். ஹிஜ்ரி 23 பிறந்தால் தான் 105 82 வயசு வரும். ஹிஜ்ரி 23 பிறந்துட்டாரா, அப்புறம் நடக்கிறது 36. அப்போ 36ன்னு சொன்னால் இவருக்கு அப்போ வயசு ஒரு 13 வயசு தான் இருக்கும். அதுவும் அங்கே நடக்க சிஃபீனில் நடக்கிறது. குஃபாவெல்லாம் தாண்டி போய் ஈராக் போய் ஷாமுக்கு போய் அதனுடைய பார்டர்லையாக அந்த யுத்தம் நடக்கிறது. இவர் சின்ன பிள்ளைன்னா இங்கே உட்காந்துட்டு இருப்பார். இவர் ஷாபி என்பவர் அந்த நேரத்தில் 13 வயசு உள்ளவராக இருந்ததுனாலையும், ஸ்பாட்டில் அவர் இருந்திருக்க முடியாது என்ற காரணத்தினாலையும் அந்த நம்பரை இவர் யார்கிட்டமாவது கேட்டு தான் சொல்லியிருக்க முடியும். அந்த கேட்டவர் யார், அவர் தவறாக இருந்தால் அது இதில் நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடுது. அதே நேரத்தில் இன்னும் சஃப்வான் இப்னு அம்ரு என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 2 படையுடைய எண்ணிக்கையும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சிரியாவாசிகள் ஒரு 60,000 சித்தின் அல்ஃபன் 60,000 பேர் இருந்தாங்க. சிரியாவாசிகள் என்று சொல்வது முஆவியா படைக்கு பேர். முஆவியா படையை சொல்லும்போது சிரியாவாசின்னு சொல்லுவாங்க. அலிவுடைய படையை சொல்லும்போது கூஃபாவாசின்னு சொல்லுவாங்க. அவர் கூஃபாவை தலைநகராக வச்சுருந்ததுனால கூஃபாவுடைய படைன்னு அதுக்கு பேர். இவர் சிரியாவை தலைநகராக வச்சுருந்தனால ஷாமுடைய படைன்னு பேர். கான் அஹ்லுர் ஷாமி, முஆவியாவுடைய படை சித்தீன் அல்ஃபன் 60,000 பேர் இருந்தாங்க. குத்தில மின்ஹும் இஸ்ரூன அல்ஃபன், அதில் ஒரு 20,000 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறாரு சஃப்வான். இப்போ கான் அஹ்லுல் ஈராக் வாசிகள்னாலும் கூஃபா வாசிகள்னால, கூஃபா ஈராக்லான இருக்குது. ஈராக் வாசிகள் மேத்தம் சிரியன் அல்ஃபா 1,20,000 பேர் இருந்தாங்க. 120,000னா 1,20,000 பேர் இருந்தாங்க. இப்போ குத்தில மின்ஹும் அர்பூன் அல்ஃபன், அவங்கள 40,000 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு அறிவிக்கப்படுற செய்தி தலாயில் நுபுவாவில் இருக்கிறது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், சஃப்வான் இப்னு அம்ரு என்பவர் தான் இந்த செய்திக்கு அறிவிப்பாளராக வர்றார். இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய முதல் ஆள் யாருன்னு கேட்டால் சஃப்வான் இப்னு அம்ரு என்பவர். இவர் 155 தான் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். அப்படின்னு சொன்னால் 37 நடந்த அந்த சம்பவத்தின் போது இவர் இருந்திருக்க மாட்டார், பிறந்தே இருக்க மாட்டார். இந்த சம்பவத்தின் போது பிறந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த 2 செய்தியை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஷாபி சொல்வது தான் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒரு அந்த 13 வயசாவது இருந்திருக்கிறார்ல, இதை விட வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் இருந்திருக்கிறார், வயசு தான் கம்மி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த போர்க்களத்தில் சஹாபாக்களுடைய பங்களிப்புலாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி பக்கம் நியாயம் இருக்குன்னு காட்டுவதற்கு நிறைய பொய்களை புனைந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபி இந்த பக்கம் தான் நின்றாங்க அப்படின்னு சொல்லி, அது சம்பந்தமான சில தகவலை நம்ம திரட்டி கொண்டு என்ன செய்யணும், பிறகு யார் பக்கம் நியாயம்னு பேசணும். அதில் ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹக்கம்ங்கிறவர் சொல்கிறாரு, ஷஹீதமா அலியின் சிஃபீன் போரில் அலியோடு கலந்து கொண்டவர்கள் சமானூன பத்ரியன், பத்ர் போரில் கலந்து கொண்ட 80 பேராம். பத்ர் சஹாபாக்கள் 80 பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க, அலியோடு இருந்தாங்க, 1-2 ஆளுக்கு கிடையாது. அதே மாதிரி ஹம்சூன மேத்தானி 250 பேர் மிம்மம்பாய தகத்த ஷஜரா, அந்த பையத்திருவான் அந்த மரத்தடியில் ஒப்பந்தம் செஞ்சாங்கல்ல, அந்த சஹாபாக்களில் ஒரு 150 மேத்தனி 250 பேரும் பத்ர் போரில் 80 பேரும் கலந்துக்கிட்டாங்கன்னு, அதாவது சஹாபாக்கள் பூராவுமே அலி பக்கம் தான் நின்றாங்கன்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த ஹக்கம் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார். இது ஹாக்கிமில் வரக்கூடியது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதில் 2 பலவீனம் இருக்கிறது. ஒரு பலவீனம் என்னென்னு கேட்டால், ஹாலிர் இப்னு அபான் அல் ஹாஷிமி என்பவர் இதை அறிவிக்கிறார். இவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால் அலி இப்னு காதிம் என்பவர்கிட்ட அறிவிக்கிறார். 2 பேர் பலவீனமான ஆளுகள். இந்த 2 பேருமே பலவீனமான ஆட்கள் என்று ஹதீஸ்களை அறிஞர்களாக தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவ்வளவு பத்ரீன்களும் கிடையாது, அப்போ அவ்வளவு அந்த பையத் ரில்வானில் உள்ளவங்களும் கிடையாது என்பது அதை விளைக்கிறது. எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி. அதே மாதிரி ஷோபாங்கிறவங்க ஒரு அறிஞர், அசுன்னாங்கிற ஒரு நூலில் வருகிறது. ஷோபாட்டை என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஹக்கம் சொன்னார்ல, இந்த செய்தி உண்மையான்னு கேட்குறாங்க. ஷஹீத சிஃபீன மின் அஹ்லி பத்ரின் சபூன ரஜுலன்,
இந்த பதர்வாசிகளில் 80 வருது, 70 பேர் என்று ஹக்கம் சொல்கிறார். அப்போ மாற்றி மாற்றி பேசியிருக்கான்னு விளங்குது. 70 பேர் என்று அவர் சொல்லுகிறாரு, அது உண்மையான்னு கேட்குறாங்க. அப்போ ஷோபா இமாம் சொல்லுகிறாங்க, கதப வல்லாஹி, அல்லா மேலே சத்தியமாக பொய் சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது பத்ர் போரில் உள்ளதில் ஒரே ஒரு ஆள் தான் அலியோட கலந்துக்கிட்டார், சிஃபின் போரில் இருந்தார். 70 பேர்லாம் கிடையாது. அவர் யாருன்னா ஹுசைமா பின் சாபித். ஹுசைமா பின் சாபித் என்ற ஒரு ஆள் மட்டும் நாங்கள் தேடி பார்த்தோம். ஷோபா சொன்ன பிறகு அந்த அலியோட கலந்துக்கிட்டவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறோம். அதில் ஹுசைமா பின் சாபித்துன்று ஒருத்தர் வர்றார், சஹாபி. இவர் தான் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. மற்றவங்கெல்லாம் பத்ரில் சம்பந்தம் இல்லாத சிலர் கலந்துருக்கிறாங்கன்னு மறுப்பும் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு எதுக்குன்னு கேட்டால், இதில் தான் இதை வச்சுக்கிட்டு அவர் பக்கம் நியாயம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. பொதுவாக வந்து அலியுடைய அணியில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய பேர்கள் சிலது வருகிறது. அவ்வளோ பேருக்கு பேர் 1,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 1,00,000 பேர் இருக்குமா? இருக்காது. பொதுமக்கள் நிறைய பேர் கலந்துருப்பாங்க. அப்போ ஒரு பிரபலியமான ஆளுக்கு இருந்தால் தான் பேர் குறிப்பிட்டு வர்றதை வந்து நாம் தேடி பார்த்தோம். எதில் தேடி பார்த்தோம்னு கேட்டால், அது சோசைன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன உணர்வு விடுபட்டிருக்கலாம்ல. இப்னு ஹஜர் அவர்கள் வந்து அல் இசாபான்னு ஒரு நூல் எழுதிக்கிறார். அல் இசாபா ஃபி தம்மீஜி சஹாபா. ஒருத்தர் சஹாபியா என்பதை பற்றி விளங்குவதற்குரிய சரியான பார்வை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு நூல் எழுதி, யார் யாருன்னா சஹாபி என்பதற்குரிய அந்த பேரை போட்டு அவருடைய சின்ன சின்ன வரலாற்று குறிப்பு, முழு வரலாறு கிடையாது, சின்ன சின்ன குறிப்புகளை எல்லாம் அவர் போடுவார். அவர் போட்டதில் வந்து சிஃபீனில் கலந்து கொண்ட சஹாபாக்கள்னு தேடி அடித்து எடுத்தீங்கன்னு சொன்னால், அலியின் பக்கம் கலந்து கொண்டவர்கள்ங்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த பேர் தான் வருகிறது. அது சில பேர் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க, சஹாபாக்கள்லாம் கலந்துக்கிறலாமாங்க, அதுவும் தவறு. சஹாபாக்கள்லாம் எல்லோரும் இந்த பக்கம் தான் இருந்தாங்க, அந்த பக்கம் தான் இருந்தாங்கன்னு அதுவும் தவறு. விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் தான் அதில் இருந்திருக்கிறார்கள். அதில் யார் யார் இருந்திருக்கிறாருன்னு கேட்டால், இப்போ அலியோடு இருந்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அலி ஒரு ஆள், அவர் ஒரு சஹாபி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர் அலி அணியில் இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு பிரிவுக்கு தலைமை தாங்கி அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தும் இருக்கிறார். 3வது வந்து ஹசன் இப்னு அலி, அலியுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 4வது வந்து அம்மார் இப்னு யாசிர், அவரும் அலியுடைய அணியில் இருந்திருக்கிறார். 5வது வந்து உமர் இப்னு அபி சலமா, அபு சலமாவுடைய மகன் உமர் என்பவர் என்ன செய்திருக்கிறாரு, இவர் அந்த அலியோடு இருந்திருக்கிறார். அதே மாதிரி சுலைமான் இப்னு சுரத் என்பவர் ஒருத்தர், இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து சஹாபியா இல்லையா என்பதில் சர்ச்சைக்குரிய ஒரு ஆள், இவர் அலியோடு இருந்திருக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு உமர் அப்படி மாசினிங்கிறவர், அவரும் வந்து அலியோடு இருந்திருக்கிறார். ஒய்சுல் கர்ணிமாங்கல்ல, இது கற்பனை பாத்திரம். எதுக்குன்னா ஒய்சுல் கர்ணிங்கிற ஒரு ஆளை கொண்டு நிப்பாட்டி அவர் ரசூல்லா ரொம்ப புகழ்ந்தாங்கன்னு சொல்லி அதை கொண்டாந்து இதில் ஃபில்டப் கொடுத்து, இவர் அலிபக்கம் இருந்தார்னா அலிபக்கம் தான் நியாயம் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஒய்சுல் கர்ணிங்கிற ஒரு ஆளை கொண்டாந்து என்ன செய்வாங்க, சிஃபின் அலியோடு இருந்து அவர் கலந்து கொண்டார் அப்படிம்பாங்க. ஒய்சுல் கர்ணிங்கிறது பொய்யான பாத்திரம். அதை பற்றி நம்ம ஒய்சுல் கர்ணி ஆய்வுன்னு நினைஞ்சிருக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் அது கூட ஓடக்கூடிய வீடியோ கொண்டு இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்ததாக ஏலபுன் உமையாங்கிற ஒரு சஹாபி, இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆரம்பத்தில் வந்து ஆயிஷா நாயோடு இருந்தார் ஒட்டகப்போரில். இந்த போருக்கு இந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டார். ஏலபுன் உமையாங்கிறவர் ஆரம்பத்தில் ஒட்டகப்போர் நடக்கும்போது அலிக்கு எதிராக இருந்தார். மாவியாவோட போர் நடக்கும்போது அலிக்கு சப்போர்ட்டாக மாறிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹஜ்ஜாஜ் இப்னு அம்ரு என்ற ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டால், மர்வானை அடிப்பார். உஸ்மான் முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது அந்த பக்கம் நின்று உஸ்மானுக்கு எதிராக நின்று மர்வானை அடித்தவரில் ஒரு ஆள் யார், இவர் ஒரு ஆள் மதனா அடித்தவர். அதுக்கப்புறம் வந்து அதீபுன் ஹாத்தம்னு ஒரு சஹாபி. அதுக்கப்புறம் அப்துல்லாஹ் இப்னு யசீத் இப்னு ஸெய்துன்னு ஒரு சஹாபி. உர்வா பின் ஸெய்துங்கிற ஒரு சஹாபி. உபைத் இப்னு ஹாலிதுங்கிற ஒரு சஹாபி. இந்த ஹுசைமா பின் சாபித் பத்ர்வாசிங்கிறோம்ல, அந்த பத்ர்வாசி ஒரு சஹாபி. ஸெய்த் இப்னு அர்கம் அவர் முக்கியமான ஒரு சஹாபி, அவர் ஒரு ஆள். ஜபலா பின் அம்ர் பின் அவுஸ் அவர் முக்கியமான ஆள். சுஹைல் இப்னு உமருங்கிற அவர் ஒரு ஆள். ஜாரியா பின் ஸெய்துன்னு ஒரு ஆள். ஜாரியா பின் குதாமான்னு ஒரு ஆள். அஷ்அத் இப்னு கைஸ்னு ஒரு ஆள். கைஸ் இப்னு சஅதுன்னு ஒரு ஆள். ஹுபைரா பின் நுமான் ஒரு ஆள். அபு உமாமா அல் பாஹிலி ஒரு ஆள். சஹல் இப்னு ஹுனைஃப் ஒரு ஆள். வதா பின் அபு ஸெய்த் ஒரு ஆள். முகமது பின் ஜாஃபர் பின் அபு தாலிபுடைய பேரன் அவர் ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து உபைதுல்லா பின் கைஸுங்கிற ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜரீர் பின் அப்துல்லாங்கிற ஒரு ஆள். இந்த ஜரீர் பின் அப்துல்லாவும் அப்துல்லா இப்னு கைஸும் விலகி கொண்டார்கள் பிறகு. ஏன்னு கேட்டால் அலிபக்கம் இருந்தாலும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ரெண்டும் சரியில்லைன்னு சொல்லி ரெண்டையும் விட்டு விலகி கொண்ட ஒரு ஆட்களாக அவங்க இருந்தாங்க. இது வந்து இது அலிப்பக்கம் உள்ள ஆள்.
அப்போ இவ்வளோ எவ்வளோ பேர் வருது எண்ணி பார்த்துக்கிறேன், இவ்வளோ சகாபாக்கள் தான் கலந்துருக்கிறாங்க. பாக்கியெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பொதுமக்கள், அந்த பகுதியில் உள்ளவங்க, சீரியாவில் பல ஊர்லேருந்து வந்தாங்கல்ல, அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மாவியாவுடைய அணியில் இருந்தவங்க யாருன்னு கேட்டால் உபைதுல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹுடைய மகன் உபைதுல்லா, அந்த அப்துல்லா இப்னு உமருங்கிறோம்ல, அவருடைய தம்பி உபைதுல்லா. இவர் தான் அந்த அவங்கள உமரை கொலை செஞ்சவங்களை கொண்டுவிட்டு என்ன செய்வார், ஓடி போயிடுவார் சிரியாவுக்கு. உமரை கொலை செய்வாங்கல்ல, அவங்கள போய் என்ன செய்வார், தேடி பிடிச்சி இவர் வந்து அது கொன்று விட்டு வாழை வீசிட்டு போய் கொண்டுட்டு இவங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நம்மளை பிடிச்சிடுவாங்கன்னு ஓடி போயிடுவார். மாவியாட்ட கடைசி வரைக்கும் மாவியாவிட்ட இருந்தார். அவர் ஒரு ஆள். உக்மா பின் ஆமீர்னு ஒரு ஆள். ஆமீர் பின் லாஸ் இந்த நடுவராக இருப்பார்ல, அவர் ஒரு ஆள். அது மாதிரி சுரைபின்னு ஒரு ஆள், அவர் மாவியோட இருந்தார். லஹாக் பின் கைசன் ஒரு ஆள். ஹவுஷப்னு ஒரு ஆள். அதீபின் உமைரான்னு ஒரு ஆள். அதே மாதிரி அக்கீல்னா அலியுடைய சொந்த தம்பி, அவர் இந்த பக்கம், யார் பக்கம், மாவியா பக்கம், அவர் மாவியா பக்கம் இருக்கிறார். உபாதா பின் சாமித், அவர் உபாதா பின் சாமித் யார், இவரை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த கடற்படையில் நீங்கள் இவருடைய மனைவி இருப்பாங்கள்ல உம்முஹராம், அவங்க கடற்படையில் நீ போய் நீ வந்து ஷஹீதா வாய்ப்பாங்க. அவங்க மாவியாவோட இருந்து அந்த கடற்படையில் பங்கெடுத்து அந்த கப்பல்லேருந்து விழுந்து செத்து போயிடுவாங்க. அந்த அவருடைய கணவர் தான் உபாதா. இவர் மாவியாவோடவே கடைசி வரைக்கும் இருந்தவர். அது மாதிரி ஃபுல்லாலா பின் உபைதுன்னு ஒரு ஆள், மசலமா பின் முஹலதுன்னு ஒரு ஆள், நோமான் பின் பஷீர், அவர் கேட்பார்ல பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கும்போது சாட்சியாக்கு வரல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டாங்க, அந்த அறிவிப்பாளர் அவர். மாயா பின் ஹதீன்னு ஒரு ஆள், அபுல் காதியான்னு ஒரு ஆள், இவர் பையத் ரிட்வானில் கலந்துக்கிட்டவர். இவர் தான் அம்மாரை கொலை செஞ்சவர். அந்த போர்க்களத்தில் அம்மார் இப்னு யாசிரை கொலை செஞ்சது யார், அபுல் காதி. அந்த விஷயம் அம்மார் விஷயம் தான் அடுத்து எடுக்க போகிறோம், அது ஒரு விஷயம். அடுத்தது ஹபீப் இப்னு மஸ்லமான்னு ஒரு ஆள், புஸ்ர் இப்னு அர்த்தாத்துன்னு ஒரு ஆள், மான் இப்னு யஸீதுன்னு ஒரு ஆள். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டால் மாவியாவோட இருந்தவங்க. அப்போ மாவியாவோடவும் அலியோடவும் ஏறக்குறைய சமமாக சும்மா ஒரு 25க்கு உட்பட்ட சகாபாக்கள் பூர்வாங்கிட்டு தான் இருந்தாங்கன்ட்டு சகாபாக்கள்லாம் வெறுத்து ஒதுங்கிட்டாங்க. இது நமக்கு தேவையற்ற விஷயம். முஸ்லீம்களை சண்டை போடுறது வந்து நமக்கு சரியில்லைங்கிற கருத்தில் தான் அதிகமான பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய சகாபாக்கள் 37 ஹிஜ்ரி 36 நடக்குது. 36 உள்ள சகாபாக்கள் காலம்னு சொன்னால் ஒரு 50% சகாபாக்கள் இருந்திருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தின் போது இருந்த சகாபாக்களில் ஒரு பாதி பேர் தான் 37க்குள்ளே மூத்தாயிருக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சர்பாதி பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ மக்கள் கலந்துக்கிட்டாங்களா? முக்கியமான விஷயமாச்சேன். சும்மா விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் 2 பக்கமே இருந்தார்கள். அதே நேரத்தில் வந்து சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க மாதிரி யார் அந்த 10 பேரில் ஒரு ஆள், அவர் 2லையும் சேர மாட்டேன்ட்டார். அவர் என்ன செய்கிறாரு, மாவியா வந்து கூப்பிட்றாரு, நீங்கள் ஏங்க அலிக்கு எதிராக இருக்க மாட்டேங்கிற, அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் அவருக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நினைச்சிருவார், மறுத்து என்ன செய்வார், இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன். எப்போ வருவேன்ட்டு கேட்டால், முஸ்லீம் சண்டை போட வர்றீங்கள, அப்போ எனக்கு ஒரு வாழை கொடு, அந்த வாழை கொண்டே நான் வெட்ட போகும்போது அந்த வாள் என்கிட்ட பேசணும். எப்படி பேசணும், சாதே இவன் மூமினை இவனை கொல்லாத, இவன் காஃபிர் இவனை கொல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாள் இருந்தால் கொண்டுட்டு வா, நான் என்ன செய்கிறேன் அதை வச்சு சண்டை போடுறேன். அப்படி இல்லாமல் முஸ்லீமை கூப்பிட்ற நான் எப்படி வருவேன், நீங்கள் கூப்பிட்றது முஸ்லீமை கூப்பிட்ற, அவன் கூப்பிட்றது முஸ்லீமை கூப்பிட்ற நான் எப்படிப்பா வருவேன் அப்படின்னு மறுக்கும்போது என்ன செய்கிறாரு, அப்போ முஸ்லீம் அல்ல பிரிக்க எந்த ஒரு வழி என்கிட்ட இல்லை, 2 பேரும் முஸ்லீம், நீங்கள் முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் ஆயுதத்தை சொல்லி கூப்பிட்றீங்க, அதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா அவர் மறுத்துறார். அதே மாதிரி வந்து இப்னு உமர், அவர் ரொம்ப பாராட்டணும். அவர் தான் வந்து களத்தில் அடுத்த போட்டியாளர்கள் அளவுக்கு இருந்தும் கூட என்ன செய்யலை, அவர் நான் இதிலையும் கலந்துக்கிற மாட்டேன்ட்டார். இன்னும் சொல்ல போனால் மாவியாவுக்கும் ஒரு பையத்து செய்கிறார். மாவியாக அந்த கூட்டம் நடந்த பிறகு மாவியாவுக்கும் பையத்து செய்கிறார். மாவியாவுக்கு மட்டும் பண்ணலை, யஸீதுக்கு பண்ணுறார். இப்னு உமர் என்ன பண்ணுறாரு, ஆட்சினா ஒரு ஆள் தான் இருக்கணும்னு அவருடைய கான்செப்டில் மாவியா எல்லோரும் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லி மாவியாவுக்கு பையத்தை அப்போ தான் செய்கிறாரு. எப்போ அந்த கூட்டம் நடக்குதுல்ல, அதில் வந்து இவர் கடுமையாக சொன்ன பிறகு கூட வாய முடிவிட்டு இருந்துட்டு எல்லோரும் பையத் செய்யும்போது இவரும் சேர்ந்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். அது ஒரு மாவியா பையத் செஞ்சார். ஆனால் எதுலையும் கலந்துக்கல, எதில் சண்டைக்கு வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இன்னமாக்கான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாதிலுல் முஷ்ரிக்கீன. இது புகாரில் 7095வது ஹதீஸில் வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளோடு தான் சண்டை போட்டார்கள். இப்போ கான துஹூலு ஃபீ தீனிஹிம் ஃபித்னத்தன், அவங்க மார்க்கத்தில் போய் நுழையிறது ஃபித்னாவாக இருந்துச்சு. லைஸ கித்தாலிக்கும் அல் முல்கி, நீங்கள் போடுவோம் பதவி சண்டைக்கு அந்த யுத்தம் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து யுத்தம் வந்து அதுக்கு இருக்கவில்லை. நீங்கள் எல்லாம் பதவிக்கான சண்டை போட்டுட்ருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பையத்து செஞ்சுக்கிறாரு. ஆனால் அவர் அது எதுலையுமே கலந்து கொள்ளாமல் இருந்தாருங்க, நடுநிலை வகித்திருக்காருன்னு பார்க்குறோம். அடுத்து என்ன விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதுன்றால், இந்த யுத்தத்துக்கு பிறகு யார் பக்கம் தவறு என்பதை காட்டுவதற்கு ஹவ்வபுல விட்ட மாதிரி பல கதைகள் இருக்கிறது. எப்படி இந்த சண்டை நடந்துருச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு பழிச்சுன்னு தெரியுதுல்ல,
இன்னதுக்கு தான் நடந்துச்சு, என்ன கோரிக்கை என்று பச்சையாகவே இருக்கிறது. இதுதான் கோரிக்கை, எழுத்து மூலமாக கொடுக்குறாங்க, எழுத்து மூலமாக பதில் கொடுக்குறாங்க. என்ன கோரிக்கைன்னா கொலையாளியை தண்டிக்கணும். கொலையாளியை இப்போ என்ன செய்ய, குறைஞ்சபட்சம் என்கிட்டங்கப்பா இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. கொலையாளியை தண்டிக்கிறது, கொலையாளி என்கிட்டயா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன், கொலையாளி தான் ஒரு தளபதியாக போட்டிருக்காரு, அஸ்தரன் தளபதியாக போட்டிருக்கிறார். அதனால் அது சொல்ல முடியலை. பஞ்சாயத்து இதுக்கு தான் நடந்துச்சிங்கும் போது இவர் என்ன இந்த இடத்துல கொஞ்சம் தப்பாக நடந்துட்டார்னு சொல்லிட்டு போகிறத விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அம்மார் இப்னு யாசிருங்கிற ஒரு சஹாபியை கொண்டு வருவாங்க. அம்மார் இப்னு யாசிர் அவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, உன்னை அநியாயக்காரன் கூட்டம் கொல்லும்ண்டு ஒரு ஹதீஸ். அதை கொண்டாந்து போட்டு அவரை யார் கொன்றது, மாவியா கூட்டம் கொண்டுச்சு. மாவியா கூட்டம் என்ன, அநியாயக்கார கூட்டம். அப்போ அலிபக்கம் தான் நியாயம். அப்போ அலிபக்கம் நியாயம் என்பதற்கு எதை காட்டுறதில்ல, இவ்வளோ தலீல் சொன்னோம்ல, சிஃபின்னு சொன்ன மாதிரி என்ன கோரிக்கை, அதை யார் பக்கம் நியாயம், அதுதான் நீங்கள் சம்பவத்தை பார்க்கணும். அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, மாவியாவை கொண்டாந்து நிப்பாட்டி வைத்து கொண்டு அவங்க இப்படி சொல்கிறாங்க. அந்த அம்மார் இப்னு யாசிருடைய அந்த சம்பவத்தை தான் விரிவாக என்ன செய்யணும், அது எந்த அளவுக்கு உண்மை, அது மார்க்கத்தில் உள்ளதா, அதை கொண்டு இதை முடிவு செய்வதற்கு சரியாக வருமா என்ற விஷயங்களையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.